ரஸ்ட் ஆயிருக்கு மெட்டீரியல். ரஸ்ட் ஆயிருக்கு. ரஸ்ட் ஆனது எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்கு இல்லையா? இது வந்து நியூ சைலன்சர் கிடையாது, இது வந்து ஓல்டு சைலன்சர் தான். இது வந்து வீன்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் நமக்கு கிட்ட வருது. இது வந்து பிளேட்டிங் பண்ணதான். ஸோ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி அவர் கான்செப்ட் என்னன்னா ஜாவா மாதிரி உங்கள் டேங்க் தெரியணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து புது டேங்க் வாங்கி இது ரெடி பண்ணது. இது ஹீரோட இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் கேட்டாங்க. ஓகே, பட் இது நம்ம வந்து பாலிஷிங்லேயே அதுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி பார்த்தா ரப்பர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருது. உள்ள ரஸ்டிங் பேப்பர் கஸ்டமர் ஆப்ராதுன்னு பண்ணி கொடுக்கு. இது ஃப்ரண்ட் வீல், இது மாதிரி காட்டு வந்து பேக் வீல். வெளியில் நீங்கள் தான் பண்ணி. ஆமாம், எல்லாமே பண்ணுவோம். இது பண்ணலாம் ப்ரோ. போல்நெட்டில் எல்லாமே பண்ணலாம். போல்நெட்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வரும். போல்நெட்லாம் கிலோ வந்து 600 per kg. சப்போஸ் நீங்கள் வந்து ஷாப்ஸ் எதனா வச்சுருக்கீங்க, ஸோ உங்கள் ஷாப்ஸ்க்கு ரெகுலராக இந்த நிக்கிளிங் பண்ணணும் அப்படின்னா கூட பிரதர் கால் பண்ணுங்க. ஸோ கஸ்டமருக்கும் வந்து பண்ணித்தராங்க, ப்ளஸ் கடைங்களுக்கும் பண்ணித்தராங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இது வந்து குரோம் கலரில் இருக்குது இல்லையா? இது வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெயிண்டிங் கிடையாது. இது வந்து நிறைய ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் இந்த மாதிரி வந்து குரோமிங் பண்ணுறாங்க. 2 வீலரோட சைலன்சர். ஸோ இந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டர்ட்டாக ரொம்ப வந்து ரஸ்ட் ஆகி அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து பெயிண்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெயிண்டிங் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலாக ஒரு மெட்டல் வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்கன்றது அது தனி கான்செப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து நிக்கிலிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிக்கிலிங் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இருக்க சைலன்சரை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்க சைலன்சரை இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்குது இல்லையா? இது வந்து நியூ சைலன்சர் கிடையாது, இது வந்து ஓல்டு சைலன்சர் தான். ஸோ இதுவும் ஓல்டு சைலன்சர் தான், நம்ம கையில் இருக்கிறது ரெண்டுமே ஓல்டு சைலன்சர் தான். இந்த மாதிரி உங்களோட வண்டி இருக்க ஓல்டு சைலன்சர்ஸை இந்த மாதிரி வந்து பிராண்ட் நியூவாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிக்கிலிங் வந்து ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ இது என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு A to Z ஒரு டீட்டெயிலான வீடியோவே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃபேக்ட்ரி டூர் மாரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், எவ்வளோ டியூரேஷன் ஆகும், இது என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸுக்கெலாம் நம்ம வெஹிக்கிளில் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிறைய பேர் இது வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ SH Electroplating இண்டஸ்ட்ரி. விண்டேஜ் பைக் இருக்குது, RX 100 பைக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணோம், சும்மா அப்படியே பல ஆக்கணும் அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பண்ண சொல்லி கஸ்டமர் கொடுக்குறாங்க இல்லையா, அது என்ன கண்டிஷனில் வரும்போது மெட்டீரியல் வரும்போது அவங்க வந்து ஸ்கிராப் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, RX 100 சைலன்சர். ஓகே, சரிங்களா? இது நீங்கள் தான் அந்த சவுண்டு வருது. ஆமாம், ஓகே. அந்த சவுண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பர்ன் பண்ணி நம்ம அது ரெஸ்ட் எடுத்துருவோம். ஓகே, ஃபுல்லாக ஆயில் இருக்கும். கஸ்டமர்ஸில் இப்போ வந்து ஆயில் ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க, ஒன்று சாண்ட் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க, இல்லை நாங்கள் வந்து ஆயில் பர்ன் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, பர்ன் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு ஃபுல் ஆயில் ரீஸ்டோர் ஆகிடும். மேலே இருக்கிறதுல ரஸ்ட்டாக என்னது பிரதர்? ரஸ்ட் ஆயிருக்கு மெட்டீரியல். ரஸ்ட் ஆயிருக்கு. ரஸ்ட் ஆனது எல்லாமே ஃபுல்லாக எடுத்து. இது வந்து சைலன்சர் நம்ம பார்க்குறது. வேறு மெட்டீரியல் காட்டுன்றது இது வந்து வீல்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் நமக்கு கிட்ட வருது இல்லையா? ஆமாம். ஸோ பார்த்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வீல்ஸ் வேறு என்ன மெட்டீரியலாக கொடுப்பாங்க? வீல்ஸு இது மாதிரி MS மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். MS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரஸ்ட்டாக இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக பாலிஷிங் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் நம்ம குரோமிங் பேசஸ் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம வந்து அது குவாலிட்டி வைஸ் ரெண்டு இயர்ஸ் வச்சு. ஓகே, கஸ்டமர் பட்ஜெட் சொன்னால் கஸ்டமர் எல்லாமே பட்ஜெட்டில் தான் இருக்குது. பட்ஜெட். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நார்மல் பட்ஜெட்டாக இருக்குது, எனக்கு வந்து குரோமிங் வந்து நார்மலாக இப்போதைக்கு FC பண்ணணும் அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். ஒரு நார்மல் அந்த FCக்காக அது RTO அந்த ப்ராசஸ்க்காக. ஓகே, இல்லை எனக்கு வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணனாலே நல்லா மெயின்டைன் பண்ணுவேன், நல்லா மெயின்டைன் பண்ண யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க கஸ்டமர்னா. ஓகே, அதுக்கேற்ற பேஸில் அவங்க பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் நம்ம கொடுக்குறோம் நான் கஸ்டமர்ஸ்க்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஷைனிங்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபினிஷிங்கும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, சரிங்களா? இது நார்மலாக ஒரு க்ளீனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இரும்பு மேலே நிக்கல் ஏறும். ஓகே, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ராம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணால் காப்பர் பேஸ் வந்து இன்னர் பேஸ் ஏற்றுவோம். ஓகே, காப்பர் பேஸ் இன்னர் பேஸ் ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கல் ஏறும். ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ஆமாம், மெட்டீரியலிட்டி அதிகமாகும். பட் ஆனால் இது வந்து நம்ம ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் கரெக்ஷன் பண்ணலாம். பட் எல்லாம் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஓகே, கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் தான் மெயின் இல்லை. ப்ரோ இப்போ நம்ம ஃபேக்ட்ரி வந்துருப்பாங்க, இவங்க என்ன ப்ரோ பண்ணுறாங்க இந்த இடத்துல? இப்போ இவங்க வந்து பாலிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பாலிஷிங் சைலன்சர் பாலிஷ், அதுக்கப்புறம் பண்டர் பாலிஷ் பண்ணிட்டு. ஓகே, ஓகே, அதை பாலிஷ் பண்ண அப்புறம் கிளினிக் வரும்.
க்ளீனிங்க்கு வந்துட்டு கஸ்டமர் வந்து அது 2 பேஸ் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான். ஓகே ஓகே. நார்மல் கேட்டாங்கன்னா க்ளீனிங் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக வந்து நிக்கல் போட்டுரும். ஓகே. நார்மல் கேட்டாங்கன்னா இல்லை எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பாலிஷ்லேயே கொஞ்சம் ஃபினிஷிங் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஓகே ஓகே. கொஞ்சம் மிரர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் பேஸ் கொடுக்கும். காப்பர் பேஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பேஸ் திக்னஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நிக்கல் ஏறும். இதான் அந்த காப்பர் பேஸா? ஆமாம். இந்த பேஸ் ஏறிது அதுக்கப்புறம் தான் நிக்கல் ஏறும். ஓகே ஓகே. டேரெக்டாக கேட்டால் பேஸ் ஏறாது. ஓகே. பேஸ் கொடுக்குறது இல்லை. டேரெக்டாக வந்து நிக்கல் கொடுத்து அதுக்கு. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட் குவாலிட்டிக்குமே இந்த நார்மல் குவாலிட்டிக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லையா? அதுலேயே மைக்ரான் டெஸ்டிங்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் ஏரியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம நிக்கலிங் போட்டு கொடுத்துட்டு அதோட ஃபினிஷ் ஆச்சு. நிக்கலிங் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் இருக்குது? நிக்கலிங் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா க்ரோம் டேஷில் டேரெக்டாக க்ரோம் போய்ட்டு உங்களுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் முடியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். பட் என்னன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி போகும்போது அந்த மாதிரி வராது. ஓகே. காப்பர் முடிச்சுட்டு மறுபடியும் பாலிஷ் போகும். முன்னாடி பாலிஷ் போகும். ஓகே. பாலிஷ் பண்ண லைன்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆகும். இந்த லைன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிக்கல் வரும். ஓகே. அதுக்கப்புறம் லைன் அதில் செக் பண்ணிட்டு அதில் ஒரு வாட்டி செக்கிங் பண்ணுவாங்க. அதில் தான் லைன்ஸ் அதுலேயும் லைன்ஸ் தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துறப்ப தான் க்ரோமுக்கே போகும். அதுக்கு பார்த்துட்டு இன்னொரு பாலிஷ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்து க்ரோமுக்கே 2 வாட்டி. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்துருக்கீங்க 4 பாலிஷ் பண்ணுவாங்க. 4 பாலிஷிங் அதுக்கேற்ற மாதிரி தான் லைன். எத்தனை வாட்டி வாஷ் பண்ணுவீங்க? இருக்கும் 6 to 5 மினிமம் 6 months. 6 வாட்டி வாஷ் பண்ணணும், 5 வாட்டி பாலிஷ் பண்ணணும். பாலிஷிங் வந்து அதுக்காக தான் அதுக்கான காஸ்டிங். ஓகே ஓகே. அதுதான் உங்கள் ஃபினிஷிங் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷ்லேயும் பாருங்கள். இது வந்து பிளேட்டிங் பண்ணதான். ஸோ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா புதுவீல் கூட இந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும். நம்ம புதுவீலில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வரும். நம்ம வந்து அந்த பாலிஷிங்கில் லைன்ஸ் அதை அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பண்ண ஒர்க்கு. ஆமாம். இது வந்து முன்னாடி வந்தது எப்படி இருந்தது அதை காட்டு. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சரி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறோம்மா. இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதேமாரி இங்கே மேலே பாருங்கள் இவங்களோட ஒர்க். இது வந்து பண்ணது, இது வந்து பிஃபோர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். சரி இது அந்த அளவுக்கு இருக்குண்ணே. ஓகே ப்ரோ. ஸோ இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியா ப்ரோ? ஆமாம் பை. பார்த்தா அந்த ஃபினிஷர் தெரியுது. ஃபீல் ஷைனிங் வந்து வீடியோவில் பார்த்தா எல்லாமே வந்து ஷைனிங்காக இருக்கும். பட் அந்த நீங்கள் நேரில் வந்து அந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் அதோட செட்டே தெரியும் இல்லையா? இப்போ இந்த வீலு எல்லாமே வந்து செட்டாக தான் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு வண்டினா 2 வீலு, ஒரு ஹேண்டில் பாரு, 2 சைடு பாக்ஸு, டேங்க்கு அந்த மாதிரி கொடுக்கும். அப்படியும் பண்ணலாம். கஸ்டமருக்கு வந்து ஒரு வீல் ஸ்போக்ஸ் பண்ணாலும் சரி பண்ணலாம், பண்ணி தரலாம். நார்மலாக இப்போ இது ஃபுல் செட் பண்ணாலும் பண்ணி தரலாம். ஓகே. அவங்க வந்து கஸ்டமர் வந்து வெளியூரில் அனுப்புகிறாங்க. இல்லை சார் நான் வந்து தனியாக அப்படி அனுப்ப முடியல, எனக்கு வந்து வண்டி அனுப்பிச்சி விட்றேன், நீங்களே ஃபுல்லாக இப்போ மெக்கானிக் ஒர்க்லேருந்து பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்தா அதை பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பட்ஜெட்டோ அது ஸ்க்ராப்போ இதுக்கு பார்த்து அது வந்து 1-to-1 நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணி முடிச்சிடும். ஆமாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போது சென்னை இல்லை ப்ரோ, நான் அவுட் ஆஃப் சென்னை. என்கிட்ட இது மாதிரி நான் கைட்டி கொடுத்துட்றேன். அது வந்து நீங்கள் பண்ணி எனக்கு அமுச்சு வச்சுருவீங்க. அது மாதிரி தான் மோஸ்ட்லி போயிட்டுருக்கு. அதை வந்து போயிட்டே இருக்கு. ஆமாம். அதான் மோஸ்ட்லி வந்து வெளியூர் ஆர்டர் சினிமா போயிட்டுருக்கும். அலாய் வீல் ஓகே கேஸ்டிங் இது பார்த்தீங்கன்னா க்ரோமுக்கு வந்திருக்கு. இதில் இன்ஸ்டா பேஜ்லேயே போட்டிருக்கேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது எவ்வளோ ஸ்க்ராப்பில் வந்தது. ஆக்சுவலி இந்த ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 week மேலே எடுத்துச்சு. இது ஃப்ரண்ட் வீல், இது மாதிரி கட்டினது பேக் வீல். நீங்கள் தான் பண்ணி. ஆமாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேஸ் ஏற்றிட்டு அது மாதிரி போட்டது எல்லாமே. இது அதுக்கப்புறம் பார்த்தா கஸ்டமர் வந்து அலுமினியம் பேஸ் கேட்பாங்க சில பேர். இது ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸும் போயிட்டுருக்கு. ஓகே. ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸும் பண்ணுறோம். ப்ளஸ் கஸ்டமருக்கு வந்து டேங்க் பிளேட்டிங் பண்ணாலும் அதை படி கொடுத்துட்ருக்கு. ஓகே. டாட்டா டேங்க் டிபி ஓகே. துளிக்கவே ப்ரோ. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து CD100க்கு நம்ம பண்ணணுன்னாங்க. ஓகே. ஆக்சுவலி அவர் கான்செப்ட் என்னன்னா ஜாவா மாதிரி உங்கள் டேங்க் தெரியணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த புது டேங்க் வாங்கி இது ரெடி பண்ணது. ஓகே ஓகே. மேலே தாட்டினா ஃபேஸ் ஹீரோ ஹோண்டா. இது ஹீரோ ஹோண்டா இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் கேட்டாங்க. ஓகே. பட் இது நம்ம வந்து பாலிஷிங்லேயே அதுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா நாங்கள் பிளேட்டிங் வந்து பண்ணலாம், கஸ்டமருக்கு ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறது. ஓகே. என்னென்னா பிளேட்டிங் பண்ணும்போது அது பீல் ஆஃப் ஆகும். இன்ஜின் கேஸ் சூடாகும்போது அவங்க என்ன பண்ணால் அந்த நிக்கல் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. அதனால் மோஸ்ட்லி வந்து நான் கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி பண்ணுறீங்க. கஸ்டமருக்கு அதுக்கேற்ற சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அதுக்கு தெரியும். ஓகே ஓகே. நம்ம இதுலேயும் நிக்கல் ஏற்றலாம் சரிங்களா, அதுக்குன்னு நம்மளுக்கு காசு எதுவும் சொல்லி பண்ண முடியாதுல்ல. பண்ண முடியாது. ஓகே. ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இது நம்ம பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து ரீபாலிஷும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதே வந்து பிளேட்டிங் போட்டு ஒரிஞ்சதுன்னா கஸ்டமருக்கு செலவும் அதிகம். திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நார்மலாக 3 month பாலிஷ் ஷாப் எதாவது பண்ணாலும் ஹேண்ட் பாலிஷ் வச்சுருப்பாங்க. ஓகே. ஹேண்ட் பாலிஷ் பண்ணாலே மெயின்டெனன்ஸ் ஆகிட்டே இருக்கும். 2 months ஒன்ஸ் போடாலே போதும். ஓகே ஓகே சரிங்களா. பேஸ் ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம வந்து இங்கே பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாலிஷ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ் பாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. சரி. இந்த வேறு என்ன அப்படி பார்த்தேன்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பெயிண்ட் என்னது ப்ரோ ப்ளூ கலரில் இது ஆக்சுவலி பார்த்தா ரப்பர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருது உள்ள ரஸ்டிங் பேப்பர் கஸ்டமர் ஆப்பராக பண்ணி கொடுக்குறது கஸ்டமர்ஸ். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏவன் கஸ்டமர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கஸ்டமர் கேட்குறது அது மாதிரி போட்டு கொடுத்து. ஓகே இது மாதிரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆகாதா? மோஸ்ட்லி அது ஆகாது. இதெல்லாம் வந்து வெளியே நான் பார்த்தது இல்லையே ப்ரோ. இது ஆக்சுவலி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க. இதை நார்மல் எல்லாம் பண்ணி கொடுத்தா கஸ்டமர் சின்ன பாயிண்ட்ஸ் தான் பிரதர். ஓகே ஓகே ஜஸ்ட் நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம ஷைனிங் பண்ணி கொடுத்தா மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி தொடச்சி வைக்கிற மாதிரி நம்ம பெயிண்டும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே எல்லாமே வந்து ஆட்டோ டயர்ஸ் டயர் பேஸு பையன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போ கிக்கரு ஆட்டோ போல்னட்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகே இது போல்டு எல்லாம் போல்டு சின்னது எல்லாமே பண்ணலாம் பிரதர். இது மாதிரி தான் உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் அப்போ என்ன மாதிரி தான் பண்ண வச்சுருந்தேன். ஆமாம் என்ன ஸ்பேருமே எல்லாமே பண்ணுவோம். இது பண்ணலாம் ப்ரோ. போல்நெட்டில் எல்லாமே பண்ணலாம். போல்நெட்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வரும். போல்நெட்லாம் கிலோ வந்து 600 per kg அந்த மாதிரி. ஆமாம் இது தனித்தனியாக போட்டால் ரேட்டிங் வந்து இதாகிறதுனால மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் போல்நெட்டை பார்த்தீங்கன்னா கிலோ 600. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு போல்நெட் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஜிங்க் போய்க்கலாம். ஜிங்க்னா அதுலேருந்து ஒன்றும் ரேட்டு கம்மியாகும். சரி பிரதர், இப்போ நீங்கள் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டினீங்க. ஸோ ரா மெட்டீரியல் எப்படி இருக்குது, நம்ம வருஷத்தில் கஸ்டமர் எப்படி கொடுக்குறாங்க, திருப்பி நம்ம கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கு நடுவில் என்னென்ன ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கூட நீங்கள் எனக்கு வந்து சொன்னீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணுவீங்களா இல்லை எனக்கு வந்து முழுசாக நிறைய ப்ராடக்ட் கொடுத்தா தான் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணலாம். பட் என்னென்னா ஒரு மெட்டீரியல் கொடுக்கும்போது என்னன்னா இன்னொரு ஏதாவது மெட்டீரியல் வரும்போது அதை சேர்த்து கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பண்ண முடியாது கிடையாது, பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணலாம். பட் இப்போ ஒரு மெட்டீரியல் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த மெட்டீரியல் எங்கள் கூட நிறைய மெட்டீரியல் இருக்கும், அதை கூட சேர்ந்து பண்ண சொல்ல உங்களுக்கு டைமிங் டியூரேஷன் தான் வரும். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் செட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஓகே இப்போ நான் ஒரு மெட்டீரியலுக்காக சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு மிஷினை ரன் பண்ண முடியாது, அதுக்காக அதை வேறு மாரி தான். சரி பிரதர், இப்போ நான் நார்மலாக என் வண்டி ஃபுல் இதுவே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை நாள் பிரதர் ஆகும்? டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஆகும். 10 days மேக்ஸிமம். ஓகே சரிங்களா. பட் அதுக்குள்ளேயே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் சேஃபர் சைட் தான் 10 days வந்து பட் அதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துடலாம். ஓகே பட் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைலன்ஸில் டிங்கர் ஒர்க் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வெல்டிங் ஒர்க் தான் பண்ணனா அது வந்து டிங்கரிங் ஷாப் போகும்போது அவங்களோட டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே ஓகே அதனால நான் அதை 10 days நீங்கள் 10 days சொல்கிறது. கஸ்டமர் வந்து வேலூர்லேருந்து அமிச்சாங்க. வேலூர்ல வந்து ஆமாம் இது பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நல்லா இருக்குண்ணா. பட் என்னென்னா என்ன பாருங்களா உள்ளே பாருங்களா. சரி ஆக்சுவலாக வந்து வெளியே பார்க்கறதுக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக கஸ்டமர் இதை தான் பாருங்கள் நான் நீட்டாக கொடுத்தேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் நம்ம ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆமாம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ சாப்பிடுதோ பாலிஷ் பண்ணும்போது இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துடும். மெட்டீரியலுக்கான டென்சிட்டி கம்மியாகிடும். ஓகே 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 சரிங்களா. மெட்டீரியலுக்கான டென்சிட்டி கம்மியாச்சுன்னா மெட்டீரியல் போட்டு பெஸ்ட். அதனால தான் இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது பார்க்க ஃப்ரண்ட் பேஸ் தான் அதான் கஸ்டமருக்கு புதுசு போட சொல்லிட்டோம். ஓகே புதுசு போட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்டிங் பண்ணி ப்ரைஸ் வைஸ் எவ்வளோ பிரதர் இருக்கும்? ஏன்னா ஒரு வண்டிக்கு ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் RX எடுத்துட்டிங்கன்னா நார்மல் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 8,000 ஸ்டார்ட் ஆகுது. 8,000 ஸ்டார்டிங். ஆமாம் 8,000. போல்நெட் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கேஜ். ஓகே கேஜ் பார்த்தீங்கன்னா 600 per kg. ஓகே சரி இதே ஸ்கிராப்போ இல்லை வேறு ஏதாவது டிங்கரிங் ஒர்க் எதாவது பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி அது சார்ஜஸ் தனியாக வரும். ஓகே ஓகே சரிங்களா. பட் பிளேட்டிங் ஆச்சா ஸ்டார்டிங் 8,000. ஓகே இதுவே உங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி வேணும்னா 8,000 ப்ளஸ் 60% ஆடப் ஆகும். 60 ஆடப் ஆகும். இதே புல்லட்டு இல்லை வந்து ஜாவா இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் ஜாவா வந்து இப்போ புதுசு கிடைக்கிறது பழசாகும். ஆனால் பழசை பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கான ஒர்க்கும் அதிகம். ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே சரிங்களா. இப்போ ஜாவா லாஸ்ட் டைமே போடுறது பார்த்தீங்கன்னா கிடையாது நியர்லி அது ஒரு 25 அந்த மாதிரி வருது. ஃபுல் A to Z. ஓகே அது இப்போ புல்லட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் வந்து 15 to 16 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே நான் சொல்கிறது அலுமினியம் பஃபேன்னு சேர்த்து எல்லாமே. ஓகே ஓகே அலுமினியம் பஃபே ஏன்னா கம்ப்ளீட் ஓகே. ஆமாம் நான் வந்து கொடுத்துட்டேன், நான் அதுக்கப்புறம் கேர் பண்ண நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க, ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துரும். பட் என்னன்னா அதுலேயும் ஒரு டிங்கரிங் ஏதாவது அதுக்கு தனி சார்ஜஸ். ஓகே சப்போஸ் நீங்கள் வந்து ஷாப்ஸ் எதனா வச்சுருக்கீங்க, ஸோ உங்கள் ஷாப்ஸ்க்கு ரெகுலராக நிக்கிளிங் பண்ணணும் அப்படின்னா கூட பிரதர் கால் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமருக்கும் வந்து பண்ணித்தராங்க ப்ளஸ் கடைங்களுக்கும் பண்ணித்தராங்க. ஸோ கடைங்களுக்கு பண்ண சொல்ல அவங்க ரெகுலர் பேஸஸில் பண்ண சொல்ல ஸோ இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ்லேருந்து தி பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணால் இந்த வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்பேர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணலாம். ரிட்டன் வந்து நம்ம ப்ராசஸ் முடிச்சுட்டு திருப்பி கொரியர்லேயே வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஆமாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக இங்கே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பைக்கை வந்து கஸ்டமைஸாக பண்ணுறீங்க, யூனிக்காக வேணும் அப்படின்னா கூட பிரதரை கான்டாக்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன சஜஷன் பண்ணால் அதுக்கு சஜஷன் பண்ணி தரலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஓகே அது ப்ராடக்ட் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீல் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஓகே ஓகே அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதுக்கான நாலேஜ் வந்துடும். ஓகே நம்ம இல்லை பண்ணிடலாம் சொல்கிறது வேறு, பட் மெட்டீரியல் பார்க்காம நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஓகே சரிங்க. ஸோ பார்க்குறீங்க உங்கள் வெஹிக்கிள் இதேமாதிரி வந்து பல க்ரோம் ஃப்ளைட்டிங்
பண்ணணும் அப்படியே ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே நம்பர் ஸ்க்ரோல் ஆகுது இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். பிரதரோட நம்பர் தான். ஸோ நீங்கள் மார்னிங் ஒர்க்கிங் டைம் 10 to ஈவினிங் வந்து 5:30 to 6. ஒரு 5:30 ஒரு 6 o'clock இந்த டைம் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா பிரதர்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, இல்லை ஓனாக பண்ணணும், இல்லை மாடிஃபை பண்ணணும், ரீஸ்டோரேஷன் பண்ணணும், எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து பிரதர்கிட்ட சொல்லுங்கள். பிரதர் பெஸ்ட்டாகவே பண்ணி விடுவார். பிரதர் இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு எதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வேணுமோ? நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நார்மல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நான் அது இப்போதைக்கு மெட்டல் பார்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, வேணா நான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு 60% போட்டுருக்குன்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தருவார். 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட். ஸோ ஓவரால் எம்ஆர்பி அப்புறம் எம்ஆர்பியில் டிஸ்கவுண்ட் பண்ணால் அப்புறம் மெட்டீரியல் ஏதாவது பண்ணால் அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு வந்து என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது ப்ரோ. நம்ம சேனல் கஸ்டமருக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் பண்ணி கொடுங்க. பண்ணிங்க சரிங்களா? சரிங்க. ஸோ நீங்கள் இதுமாரி எதாவது பண்ணோன்னா பிரதருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தராரு. ஆல்ரெடி அவர் பண்ண வீடியோஸு நிறைய சோஷியல் மீடியாஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்தா ரெகுலராக அப்டேட்ஸ் பண்ணிட்டுருக்காரு. பிஃபோரு ஆஃப்டரு அந்த வீடியோஸ்லாம் நிறைய போட்டுருக்காரு. நல்ல ஒரு ட்ரஸ்டடான பர்சன்ஸ். நிறைய நானும் எடுத்தோடனே ஒன்றையில் வீடியோ பண்ணலை, நிறைய டைம் பேஜில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நிறைய ட்ரஸ்டடாக பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி அதனால தான் நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நீங்களும் உங்களோட குட்ஸ்லாம் நீங்கள் பண்ணோன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஷாப்போட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய். பை சார். பாய்.